ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மனசில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான இதை நான் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் ஒரு குறை சொல்கிறதுக்காக இதுக்கான அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னோடனே, நான் எந்த விஷயத்துலேயும் உங்களை எல்லாம் ஒரு இது பண்ணலை. ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒரு மனசார எடுத்துக்கிறதுக்கான இது பொறுமைங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதா என்னங்கிறது தான் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? எங்களுக்கு இதெல்லாம் புரியாமல் இல்லை, எல்லாமே புரியுது. ஆனால் அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணும். எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு சொன்னோன்னே, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் முன்னாடியே இருந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு சில விதத்தில் எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற இதுக்காக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சொல்கிறத பொறுத்து தானே இருக்குது. அதுக்கு ஏன் நீங்கள் ஒரு மனசார எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதெல்லாம் எனக்கு புரியாமல் கிடையாது. உனக்கு எல்லாமே இந்த நேரத்தில் இதெல்லாம் விஷயங்களில் ஒரு சில இதில் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. உடனே நான் சொன்னேன், ஏமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அது மாதிரியெல்லாம் நினைக்கல, நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோடனே, சரி விடுங்க, நான் அதெல்லாம் பற்றி இப்போ பேச விரும்பலை. நம்ம பேசுகிறனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்களுக்கு நம்மளால் இப்போ இருக்கிறதுக்கு யூஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஏன் அப்படியெல்லாம் கோவப்படுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. எதையாவது மாற்ற போறியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் மாற்றுறதுக்காகலாம் கிடையாது. ஒரு சில விஷயங்களில் நான் அதையெல்லாம் நான் மாற்றிக்கணும், பண்ணணும், செய்யணும்னு நினச்சாலும் அதில் எனக்கு ஒரு விஷயத்துலையுமே இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் மறைக்கிறதுக்கான இது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் மறைக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் என்னை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது 2-3 நாளைக்கு அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி உங்களுக்கே இதில் என்னென்ன விஷயங்கள் புரியணுமோ அதெல்லாம் நான் மாற்றிக்கிற இதுக்கான இதுங்கிறது கிடையாதா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அது அடுத்தடுத்தது அவங்களுக்கு புரியறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. போக போக உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் இருக்காது. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்களே பேசிக்காமல் இருக்கிறதா இருந்தால் இருங்க. நான் எதுவும் பேசலை. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி